ஹார்ட் க்ளூ வச்சு ஒரு பிளாஸ்டிக் நெயில் மாதிரி அதில் நெயில் ஆர்ட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணலாமா? நெயில் ஆர்ட்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேக் நெயில் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் அதிக லைக் வந்த கோட்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ளூ இருக்குல்ல, ஹார்ட் க்ளூ அதை வந்து அந்த ஷீட்டில் அந்த பேப்பரில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு அது அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே அந்த ஹார்ட் க்ளூவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். எனக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் ஹீட்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லேருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வர மாதிரி இருக்கும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் க்ளூ பீஸ் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நெயில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நெயில் ஷேப்பில் அந்த ஃபேக் நெயில்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம நெயிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 5 நெயிலுக்கும் ஃபிட் பண்ணுற மாதிரி. இந்த நெயிலை வந்து லைட்டாக ஒரு மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த நெயில் பாலிஷு, ஃபேக் நெயில் ஆர்ட் இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணதில்லை, நான் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபேக் நெயில் இல்லை நெயில் பாலிஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தொழுக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இருக்காது. சும்மா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5 நெயிலுக்கு 5 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில் எழுதி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு உள்ளே வச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த நெயில்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணணும். நெயில் பாலிஷ் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டே அப்ளை பண்ணிட்டு ஷைனிங் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் மட்டும் இருந்துச்சு. அது வந்து கிராஃப்ட்டுக்காக வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதை மட்டும் மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. நெயில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெயில் க்ளூ என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். பலூன் டேப் இருக்கும்ல, அது வந்து யூஸ் பண்ணி நெயில் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி சரி ஓகே நம்ம நார்மலாக பெயிண்ட் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். நெயில் ஆர்ட் மாதிரி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு கிளிட்டரில் ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். அது கரெக்டாக எனக்கு வரல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ ப்ளைனாக பார்க்கும்போதே நல்லா தான் இருந்துச்சு. வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நெயில் ஆர்ட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், இதே ஃபேக் நெயில் யூஸ் பண்ணி. ஸோ இது பார்க்குறதுக்கு ஃபேக் நெயில் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு லைக் பண்ணிடுங்க. நெயில் ஆர்ட் பற்றி நான் கேட்கவே மாட்டேன், ஃபேக் நெயில் மட்டும் சொல்லுங்கள்.